வணக்கம் டெக் தமிழா. ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா. என்னடா இது டெக் சேனலில் திரை விமர்சனம். ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா ஷைத்தான் மூவி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியை பார்க்கணுன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு ஹாரர் ஜானர் வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி வந்து முன்னாடி படங்களில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்திருந்தார். ஸோ ரெண்டு காம்பினேஷனில் வந்ததுனால இந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு வாரமாக நம்ம விவோ V5 பற்றி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த விவோ V5 வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 20 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே முதல் முறையாக 20 மெகா பிக்சல் கேமரா வச்சு ஃப்ளாஷ் லைட்டோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் HD வீடியோ எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட செயல்திறனையும் நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ விமர்சனம் ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட் கேமரா டெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து பண்ணிடலாம்னு நினச்சிக்கிட்டு இப்போ இந்த விமர்சனத்தை விவோ V5 ஃப்ரண்ட் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்குதுன்னு. ஸோ விமர்சனத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து விவோ V5 ஃப்ளாஷ் லைட் போட்டுட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். இப்போ இன்டோரில் பண்ணோம், இப்போ நம்ம அவுட்டோரில் போய் பார்க்கலாம். ஸோ ஹாரர் ஜானர் விஜய் ஆண்டனியோட படம் பயங்கர எதிர்பார்ப்பில் காலையில் 10 மணி ஷோவில் போய் உட்காந்தாச்சு. படம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே போயிட்டே இருந்து இந்த ட்ரெயிலர் டீசரில் பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடந்து எதுவுமே மனசில் ஒட்டும்படியான விஷயங்கள் இல்லை. பயமுறுத்துகிற மாதிரி பயங்கர விஷயங்களும் எதுவும் இல்லை. என்னடா இது படம் இப்படி போயிட்டே இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தேன். செகண்ட் ஹாஃப் வந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட நீங்கள் டைரெக்டாக செகண்ட் ஹாஃபை பார்த்தா கூட நீங்கள் ஒன்றும் மிஸ் பண்ண போகிறதில்ல. படத்தை தெளிவாக அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எதுவுமே சொல்லும்படியான ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை. சரி, செகண்ட் ஹாஃபில் மேட்டர் நிறைய இருக்குமா இருக்கும். சூடு பிடிக்கும் படம். போன ஜென்ம விஷயங்கள்லாம் இருக்கும். அது வந்து பயங்கரமாக இருக்கும். ஜெயலக்ஷ்மியோட ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் செகண்ட் ஹாஃபில் பார்த்துருந்தேன். செகண்ட் ஹாஃபு அப்படியே போய்ட்டுருந்து அந்த போன ஜென்ம நிகழ்வுகள் வந்துச்சு. அந்த ஸ்டோரி வந்து பயங்கர சொதப்பலாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து திடீர்னு ரூட்டு மாறி போச்சு. அதாவது ட்ரக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த 2014 லூசின்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்து அதில் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு வந்து ஓவர் ட்ரக் யூசேஜில் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் வந்துடும். ஓஹோ, அந்த மாதிரி ஸ்டோரியாக இருக்குமோ, விஜய் ஆண்டனிக்கு திடீர்னு பயங்கரமான சூப்பர் பவர்லாம் வந்துடுமோ அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி, அதாவது கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தா அதுவும் இல்லை. ஸோ ஹாரர் ஜானரும் இல்லை, க்ரைம் த்ரில்லரும் இல்லை, சூப்பர் ஹீரோ டைப்பும் இல்லை. சைத்தான் வந்து என்ன ஒரு சைத்தான், பயமுறுத்த முடியுமான சைத்தானும் இல்லை. என்னடா இது படம் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி எப்படியோ போய் படத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. டைரக்டருக்கு ஸ்கிரிப்ட் என்ன செய்யணும்னு தெரியல. ஸ்கிரிப்ட் ரொம்ப வீக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி பயங்கர வீக்கு. பேஸ்மெண்ட்டும் வீக்கு, டாப் ஃப்ளோர்ஸ் எல்லாமே வீக்கு ஸ்டோரியில். ஸோ ஒரு வழியாக படம் முடிஞ்சிச்சு. ரெண்டு பாட்டு, அதாவது தீம் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அது நம்ம யூடியூப்லேயே பார்த்தது தான். ஒரு சோக பாட்டு இருந்து, அது கூட பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஆனால் பாட்டுக்கு வேண்டி படம் பார்க்கணுன்னு இல்லை. ஸோ இதான் விஜய் ஆண்டனியோட பயங்கர எதிர்பார்ப்பில் போனேன். படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பை அப்படி புஸ்வான ஆகிட்டு, ஒரு படைப்பாளியோட படைப்பு குறை சொல்லுங்கிறது எனக்கு பிடிக்காது. என்னோடய கருத்தில் இந்த படம் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ உங்களுக்கு பிடித்திருக்கலாம். பிடித்திருந்தா ஏன் பிடித்திருந்து சொல்லுங்கள். இல்லை பிடிக்கலையா, என்னோடய விமர்சனம் மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த விவோ V5 இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா மறந்துடக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபார்மேட் பிடித்திருக்கா, என்னோடய விமர்சனம் பிடித்திருக்கா, இந்த மாதிரி நான் ஒன்றும் பெரிய மூவி கிரிட்டிக்லாம் கிடையாது. ஸோ பார்த்ததை அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ பண்ணணுமா சொல்லுங்கள், பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.